வணக்க மக்களே. நம்ம கார்த்திக் கதையில டிசம்பர் 23 என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஒரே சின்ன அப்டேட்டுங்க. 2026 ஆரம்பிக்க போகுது இல்லையா, ஸோ அதுக்காக ஒரு சின்ன கிஃப்ட்டுங்க. அதுவும் கேர்லி கிஃப்ட் மாதிரி ஒரு 10 திங்ஸ் இருக்கும். அதாவது ஹேர் கிளிப்ஸ் அண்ட் இயரிங்ஸ், இந்த மாதிரி ஒரு 10 திங்ஸ் வந்திருக்கும். முக்கியமா கமெண்ட் பண்ற 3 பேருக்கு எப்படின்னா, உங்க உங்களுக்கு இந்த கேர்லி கிஃப்ட் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட்ல எஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. அதுல ரேண்டமா 3 பேரை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு இந்த கேர்லி கிஃப்டை வந்து ப்ரெசென்ட் பண்ண போறோம். ஸோ மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ள என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம இப்ப பார்ப்போம். நம்ம வில்லி இருக்காங்கல்ல, அவங்களுக்கு செம காண்டு. அந்த செங்கல் சூளைய அந்த டிரைவர் பைய வாங்கிட்டான் அப்படின்னு நேரா அவங்க அத்தை கிட்ட போயிட்டு, அத்தை மறுபடியும் அந்த டிரைவர் பையகிட்ட தோத்து போயிட்டான்ட்ட. இன்னும் எத்தனை நாள் அவங்கிட்ட தோத்து போக போறோம்னு எனக்கு தெரியல. அதுக்கு காளியம்மா சொல்றாங்க, மகளே எனக்குமே இப்படி நடக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கல. அதுக்கு அவங்க சொல்றாங்க, இங்க பாருங்க அத்தை, இதுக்கு மேலயும் நம்ம வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறது நல்லதில்லை அப்படின்னு தோணுது. பேசாப்ல என் அக்கா காரிய நானே காலி பண்ணிடவா அப்படின்னு. அதுக்கு காளியம்மா சொல்றாங்க, மருமகளே என்ன நீ இப்படி பேசுற? அதுக்கு வில்லி சொல்றாங்க, ஆமா, நம்ம வீட்டுல அதிகப்படியான பிரச்சனையா இருக்கிறது என் அக்கா காரி தான். என் அக்கா காரிய காலி பண்ணிட்டா அந்த சொத்து புறா எனக்கு வந்துடும். அதுக்கப்புறம் வீட்டை ஆட்டி படைக்கலாம். என் அக்கா காரி இருக்கிற வரைக்கும் கண்டிப்பா என்னால எதுவுமே பண்ண முடியாது. அந்த டிரைவர் பையன் இந்த வீட்டுக்குள்ள வரத்துக்கு முயற்சி பண்ணுவான். அதுக்கப்புறம் இந்த சொத்து எதுவுமே எனக்கு கிடைக்காம போயிடும். அந்த வீட்டுக்குள்ள இத்தனை நாளும் நான் முதலாளியா இருக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தா அது எதுவுமே நடக்காம போயிடும். என் அக்கா காரி எனக்கு முதல் எதிரி இல்லை, அந்த டிரைவர் பையதான். என் அக்கா காரிய காலி பண்ணிட்டா அந்த டிரைவர் பையல நான் பழி வாங்கலாம். சொல்லுங்க அத்தை அப்படின்னு. அப்ப காளியம்மா சொல்றாங்க, மருமகளே நீ இப்படி யோசிப்ப அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. நீ இப்படி யோசிப்ப அப்படின்னு தெரிஞ்சிருந்துச்சுன்னா முன்னாடியே உன் அக்காவை காலி பண்றதுக்கு நான் உனக்கு பிளான் சொல்லியிருப்பேன். என்ன, உன் அக்கா காரிய நீ ஏன் காலி பண்றதுக்கு முயற்சி பண்ணுவியா அப்படின்னு எனக்கு சந்தேகமா இருந்துச்சு. அதனாலதான் அந்த விஷயத்த பத்தி உன்கிட்ட சொல்லாம இருந்தேன். அதுக்கு வில்லி சொல்றாங்க, இங்க பாருங்க அத்தை, என்ன பண்ணணும்னு மட்டும் சொல்லுங்க, நான் பாத்துக்கிறேன். இதை கேட்டதும் அவங்க சொல்றாங்க, இங்க பாரு மருமகளே, உன் அக்கா காரி எப்பவுமே உன் கூட நிறைய இடத்துக்கு தனியா வந்திருக்கா. அதே மாதிரி ஏதாவது ஒரு இடத்துக்கு தனியா கூட்டிட்டு போ. அங்க போனதோட அவளை காலி பண்ணிட்டு ஏற்கனவே அந்த டிரைவர் பையல நீ மாட்டி விட்டியல்ல, அதே மாதிரி அவனை மாட்ட வையே. இதை கேட்டதும் வில்லி சொல்றாங்க, சரியாத்த, நான் பாத்துக்கிறேன். என்கிட்ட திட்டத்தை சொல்லிட்டீங்கல்ல, இந்த திட்டத்துல ஜெயிச்சுட்டு நான் உங்களை வந்து பாக்குறேன். இதை கேட்டதும் முத்து சொல்றாரு, மருமகளே அந்த டிரைவர் பையலை பத்தி உனக்கு நல்லாவே தெரியும். ஏற்கனவே அவனை மாட்டி விட முயற்சி பண்ண, ஏதோ அவன் வந்து மாட்டிக்கிட்டான். இந்த வாட்டியும் அதே சூழ்நிலையை பயன்படுத்தி அவனை சிக்க வைக்கலாம் அப்படின்னு நீ ட்ரை பண்றியா? ஒருவேளை தோத்து போயிட்டேன்னா என்ன பண்றது? எதுக்கும் கொஞ்சம் பாதுகாப்பா இரு. அதுக்கு வில்லி சொல்றாங்க, இங்க பாருங்க சித்தப்பா, இத்தனை நாளும் நான் பொறுமையா இருந்தது தப்பு அப்படின்னு இப்பதான் புரியுது. என் அக்கா காரிய காலி பண்ணாதான் எனக்கு அந்த சொத்து கிடைக்கும். நானும் ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம். என் அக்கா காரிய காலி பண்ணாம என்னால எதுவுமே பண்ண முடியாது. இது கேட்டதும் அவரு சொல்றாரு, சரி ஓகே, அப்போ உன்னோட பிளானை எக்ஸிக்யூட் பண்ணு அப்படின்னு சொன்னதும் அவங்களும் சரி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. சிவனாண்டி சொல்றாரு, இங்க பாரு சந்திரா, பார்த்து உஷாரா இருந்துக்க. ஏற்கனவே நாங்க உள்ள இருக்கிறோம், மறுபடியும் நீ சிக்கிக்காத. அதுக்கு வில்லி சொல்றாங்க, என்னங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில போறாங்க. வெளியில போயிட்டு யோசிக்கிறாங்க, அக்கா காரியை எப்படி தனியா கூட்டிட்டு வர்றது அப்படின்ட்டு. நேரா வீட்டுக்கு போறாங்க. அங்க போனதும் நம்ம ஈஸ்வரி இருக்காங்கல்ல, அவங்க உட்காந்து புக் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஈஸ்வரி போயிட்டு வில்லி போயிட்டு அவங்க அக்கா கிட்ட, அக்கா இது மாதிரி நம்ம புதுசா ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிருக்கோம்ல, அந்த கம்பெனியை போய் பார்த்துட்டு வருவோமா அப்படின்னு சொல்ல, ஈஸ்வரி சொல்றாங்க, ஏண்டி அந்த கம்பெனியை போய் பார்க்கணும், அதெல்லாம் போர் அடிக்குதுரி. அதுக்கு வில்லி சொல்றாங்க, சரிக்கா, இப்ப புதுசா ஒரு இடம் விலைக்கு வந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க. பேசாப்ல அந்த இடத்த போய் நம்ம வந்துட்டு வாங்கினா என்ன, வரியாக்கா அப்படின்னு சொல்ல, ஈஸ்வரி சொல்றாங்க, ஏண்டி அது? அதுக்கு வில்லி சொல்றாங்க, அக்கா உனக்கு ப்ராஃபிட் கொடுக்குற அந்த செங்கல் சூளையை வேற வித்துட்ட, நமக்கு அதிகப்படியான ப்ராஃபிட் அதுல இருந்து தான் வரும். சோ இனிமே அதை நம்பி இருக்க முடியாதுல்ல. சோ அதுக்கு பதிலா வேற ஏதாவது வாங்கலாமா அப்படின்னு எனக்கு ஒரு யோசனை, சொல்லுக்கா. இதை கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, சரி ஓகேடி,
வாடி நம்ம போயிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கிளம்புறாங்க. அப்போ வீட்டுல உள்ள எல்லாரையுமே ஈஸ்வரி கூப்பிடுறாங்க. அப்ப வில்லி கேக்குறாங்க, ஏன்க்கா எல்லாரையும் கூப்பிடுற? அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இல்ல எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு போனாதானே நல்லா இருக்கும். உடனே வில்லியும் சரி அப்படின்னு சொல்ல எல்லாரும் அந்த இடத்துக்கு வராங்க. வந்ததும் ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க, நான் செங்கல் சொல்லியே வித்துட்டேன். சோ அதனால புதுசா ஏதாவது வேற ஏதாவது தொழில் பண்ணலாம் அப்படின்னு நான் யோசனை பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு இடத்த வாங்குறதுக்காக நானும் சந்திராவும் போக போறோம். ஸோ அதை உங்ககிட்ட சொல்றதுக்காக தான் கூப்பிட்டேன். அதுக்கு ராஜா சொல்றாரு, ஈஸ்வரி நீ என்ன முடிவு எடுத்தாலுமே அது சரியாதான் இருக்கும். நீ போய் அந்த இடத்த வாங்கிட்டு வா. ஈஸ்வரியும் சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அப்ப போயிட்டு இருக்கும் பொழுதே டக்குன்னு கால் தடுக்குது. அப்ப வீட்டுல உள்ள எல்லாருமே ஓடி வந்து என்னாச்சு அப்படின்னு சொல்ல ஈஸ்வரி சொல்றாங்க, ஒண்ணு இல்ல, சும்மாதான் கால் தடிக்கிருச்சு, யாரும் பயப்படாதீங்க. அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, அம்மா கால் தடுக்குனுச்சு அப்படின்னா அது கெட்ட சகுனம் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க போகாம கொஞ்ச நேரம் இங்க உட்காந்துட்டு போங்களேன். ஈஸ்வரி சொல்றாங்க, ஏண்டி பயப்படுற? எனக்கு எந்த வித பிரச்சனையும் இல்லை. அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, இல்லம்மா எனக்கு என்னமோ கொஞ்சம் பயமா இருக்கு, நீங்க கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போங்களேன். ராஜா சொல்றாரு, ஆமா ஆமா ஈஸ்வரி, உன் பொண்ணுங்க சொல்றாங்கல்ல, செத்த நேரம் உட்காந்துட்டு போயேன். ஈஸ்வரியும் சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்றாங்க. உட்காந்துட்டு தண்ணி குடிச்சிட்டு மறுபடியும் கிளம்புறாங்க. சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து கார்ல போறாங்க. அப்போ வில்லி வந்துட்டு கையில ஆயுதத்தை தயாரா வச்சிருக்காங்க. ஒரு இடத்துக்கு போறாங்க. அங்க பெரிய தோப்பா இருக்கு. ஈஸ்வரி சொல்றாங்க, என்னடி இந்த இடமா விலைக்கு வரப்போகுது? வில்லி சொல்றாங்க, ஆமாக்கா இந்த இடம் தான் விலைக்கு வரப்போகுது. இந்த மாதிரி ஒரு இடம் கிடைச்சதுக்கு நீ ரொம்பவே கொடுத்து வச்சிருக்கணும். ஏன்னா இது பக்கத்துல எதிர்காலத்துல நிறையவே கடைகள் வரும் அப்படின்னு கேள்விப்பட்டேன். இதனால நமக்கு நிறைய ப்ராஃபிட் தான்க்கா. ஈஸ்வரியும் சரிடி அப்படின்னு பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப டக்குன்னு வில்லி இருக்காங்கல்ல, அவங்க நேரா ஹீரோ இருக்காருல்ல அவருக்கு ஃபோன் பண்றாங்க. நம்ம ஹீரோ ஃபோன் அட்டன் பண்ணி என்ன வேணும் உனக்கு அப்படின்னு சொல்ல வில்லி சொல்றாங்க, இங்க பாரு, இத்தனை நாளும் எனக்கு அக்கா காரிய எப்படியாவது பழி வாங்கணும் அப்படின்னு நினைச்சு நான் பிளான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆனா எல்லா விதத்திலையும் அக்கா காரி எஸ்கேப் ஆகிட்டே போயிருந்தா. ஒரு தடவை அவளை காலி பண்ணணும் அப்படின்னு கூட நான் முயற்சி பண்ணேன். ஆனா அவ தப்பிச்சிட்டா. இந்த வாட்டி என்கிட்ட தனியா சிக்கிருக்கா. நீ வேணும்னா வீடியோ கால்ல பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரிய காமிக்கிறாங்க. ஈஸ்வரி அதை பார்க்காம நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாரு, என் அத்தைக்கு ஏதாவது ஆணிச்சு உன்னை சும்மா விட மாட்டேன். உன் அக்கா தானே அவங்க, அவங்கள போயிட்டு தாக்கணும் அப்படின்னு நினைக்கிறியா? அதுக்கு வில்லி சொல்றாங்க, இங்க பாரு, என்னுடைய பல திட்டம் எல்லாத்துக்குமே இவ தடையா இருக்கா. இவளை நான் காலி பண்ணிட்டு இவளோட சொத்து எல்லாத்தையுமே நான் அபகரிச்சுக்க போறேன். இதுக்கப்புறம் என் புருஷன் தான் இந்த ஊருக்கு தலைவராக போறாரு. அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாரு, மரியாதையா என் அத்தி எதுவும் பண்ணிராத, விட்டுரு. அதுக்கு வில்லி சொல்றாங்க, இங்க பாரு, அக்கா கரையை இன்னும் கொஞ்ச நேரத்துல காலி பண்ண போறேன், அவளை வந்து தூக்கிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு வில்லி போனை கட் பண்றாங்க. இதை கேட்டதும் நம்ம ஹீரோ ஷாக் ஆகி நேரா மயிலுக்கு போன் பண்றாங்க. மயிலு போன் அட்டன் பண்ணி, சொல்லுங்க மாப்பிள்ள. ஹீரோ சொல்றாரு, இது மாதிரி அத்தை எங்க போயிருக்காங்க அந்த சின்னத்தையோ கூட. மயிலு சொல்றாங்க, சகல ஏதோ புதுசா ஏதோ இடம் சேல்ஸுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க, சொல்லிட்டு தான் கூட்டிட்டு போனாங்க. ஏன் என்னாச்சு சகல? ஹீரோ சொல்றாரு, சின்னத்தையால பெரியத்தைக்கு ஆபத்து இருக்கு, அவங்கள காப்பாத்தணும். இதை கேட்டதும் மயிலு ஷாக் ஆகுறாரு. சகல என்ன இப்படி சொல்றீங்க, பெரியத்தைக்கு ஆபத்தா? ஹீரோ சொல்றாரு, ஆமா, சீக்கிரம் போயிட்டு அத்தைய காப்பாத்தணும் அப்படின்னு சொல்ல மயிலு ரொம்பவே ஷாக் ஆகுறாரு. ராஜா வீட்டுல உள்ள எல்லாருமே ஓடி வந்து என்னாச்சு அப்படின்னு சொல்ல மயிலு சொல்றாரு, சின்னத்தையால பெரியத்தைக்கு ஏதோ பிரச்சனை அப்படின்னு மாப்பிள்ள சொல்றாரு, என்னாச்சு அப்படின்னு தெரியல, அத்தை எங்க போறேன் அப்படின்னு உங்ககிட்ட சொன்னாங்களா? அப்ப எல்லாரும் சொல்றாங்க, இல்ல இங்க யாருக்குமே தெரியாது அப்படின்னு. இதை கேட்டதும் மயிலு ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாரு. அப்ப ரேவதி சொல்றாங்க, ஏற்கனவே சித்தி வந்துட்டு ரொம்ப முட்டாள்தனமான நிறைய முடிவுகளை எடுத்துக்கிட்டு இருக்காங்க, அதே மாதிரி இப்ப ஏதோ முடிவு பண்ணிருப்பாங்களோ, அவங்களை எப்படி காப்பாத்துறது அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. அப்போ மயிலு சொல்றாரு, நான் சகல கிட்ட உடனே சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா ஹீரோவுக்கு ஃபோன் பண்ணி, சகல அத்தை எங்க போயிருக்காங்க அப்படிங்கறது எங்களுக்கு தெரியல. இதை கேட்டதும் ஹீரோ சொல்றாரு, சரி ஓகே, அத்தை கடைசியா ஒரு நம்பருக்கு கால் பண்ணாங்க, சோ அந்த நம்பருக்கு நான் கால் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா அந்த நம்பருக்கு கால் பண்றாங்க. அப்போ
அந்த நம்பர் வந்துட்டு அட்டன் ஆகுது. அப்போ சரவணன் சொல்றாரு, என்னாச்சு? அப்ப ஹீரோ சொல்றாரு, இது மாதிரி அத்தியோட லொகேஷன் வேணும், அதை எனக்கு ஷேர் பண்ணுங்களேன் அப்படின்னு. அவரு சொல்றாரு சரி அப்படின்னு சொல்லிட்டு உடனேயே லொகேஷனை ஷேர் பண்றாங்க. லொகேஷனை வாங்கினதோட ஹீரோ அந்த லொகேஷனை பார்த்துக்கிட்டு கிளம்புறாரு. வில்லி நேரா அவங்க அக்கா கிட்ட, அக்கா இந்த இடம் ரொம்ப சூப்பரா இருக்குல்ல, நீ எனக்கு ஆரம்பத்துல இருந்தே நிறைய உதவிகள் பண்ணியிருக்க, எனக்கு எப்பவுமே ஆதரவா இருந்திருக்க, உன்னை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன்க்கா. ஈஸ்வரி சொல்றாங்க, ஏண்டி என்னாச்சு? இந்த இடத்துல வந்து என்னடி பைத்தியம் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க, என்னடி ஆச்சு உனக்கு அப்படின்னு சொல்ல, அதுக்கு வில்லி சொல்றாங்க, இல்லக்கா நீ எனக்கு நிறைய உதவிகள் பண்ணியிருக்க, அது என்னைக்குமே நான் மறக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கையில ஒரு ஆயுதத்தை எடுக்கிறாங்க. இத பார்த்ததும் ஈஸ்வரி ஷாக் ஆகி, என்னடி இது அப்படின்னு சொல்லி கேட்க, அப்போ வில்லி சொல்றாங்க, இங்க பாருக்கா, நான் என் புருஷன் கூட சேர்ந்து சந்தோஷமா வாழணும், நீ தலைவர் பதவியில இருக்கியல்ல, அந்த தலைவர் பதவியில இருந்து நீ விலகணும், நீ ஏன் விலக மாட்ட, என் புருஷனுக்கு விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். சோ நான் எப்படியாவது அவரை தலைவர் பதவியில உட்கார வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன், அதுக்காக நான் ஒரு முடிவு பண்ணியிருக்கேன்க்கா. இதை கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருடி, என்னடி உளர்ற, சிவனாண்டி உனக்கு சுத்தமா பிடிக்காதுடி. அதுக்கு வில்லி சொல்றாங்க, அக்கா நான் என்னைக்காவது அவரை பிடிக்காது அப்படின்னு சொல்லியிருக்கனா? அப்படிப்பட்ட ஒரு வார்த்தைய நான் இது வரைக்கும் சொன்னதே கிடையாது. ஆனா நீயாதான் சொல்ற, நீயாதான் என்ன அவர்கிட்ட இருந்து பிரிச்ச, இன்னைக்கு நான் நிம்மதி இல்லாம இப்படி இருக்கிறதுக்கு காரணமே நீதாக்கா. இங்க பாருக்கா, எனக்கு அவர் கூட சேர்ந்து சந்தோஷமா வாழணும், அதுக்கு தடையா இருக்கிறது நீதாக்கா, அதனால உன்னை காலி பண்ணணும் அப்படின்னு நான் முடிவு பண்ணிட்டேன். இதை கேட்டதும் ஈஸ்வரி ஷாக் ஆகுறாங்க. இங்க பாரு சந்திரா, நீ ஏதோ குழப்பத்துல இருக்க, இங்க பாரு நான் உன்னோட அக்காடி, யாராவது உன்னை இப்படி செய்ய சொன்னாங்களா? அப்படி யாரு செய்ய சொன்னாங்க அப்படின்னு என்கிட்ட சொல்லு, நான் பாத்துக்கிறேன். அதுக்கு வில்லி சொல்றாங்க, இல்ல யாரும் என்கிட்ட சொல்லல, இது எல்லாமே என்னோட முடிவுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஆயுதத்தை காமிக்க ஈஸ்வரி அதிர்ச்சி ஆகுறாங்க. இத்தனை நாளும் நீ என் சொந்த தங்கச்சி அப்படின்னு நினைச்சு நான் உனக்கு எவ்வளவு பண்ணிருக்கேன், அது எல்லாத்தையும் மறந்துட்டு ஏண்டி நீ இப்படி பண்ற? அதுக்கு வில்லி சொல்றாங்க, இங்க பாருக்கா, நீ இறந்தாதான்க்கா என்னோட புருஷனை தலைவர் பதவிக்கு உட்கார முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறாங்க. இத பார்த்ததும் ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க நம்ம ஈஸ்வரி. தான் சொந்த தங்கச்சி தனக்கு இவ்வளவு பெரிய துரோகத்தை பண்றாளே அப்படின்னு ஈஸ்வரியால கொஞ்சம் கூட தாங்கிக்கவே முடியல. அப்ப நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துடுறாரு, அத்தை அப்படின்னு சொல்லி. அப்போ ஈஸ்வரி சொல்றாங்கல்ல, நேரா மாப்பிள்ளைய பார்த்து என்னை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்ல, வில்லி ஹீரோவை பார்த்ததும் ஷாக் ஆகி அவன் வரத்துக்குள்ள அக்காவை காலி பண்ணணும் அப்படின்னு தாக்க முயற்சிக்க ஈஸ்வரி சந்திராவை பிடிச்சு தள்ளி விட்டுட்டு அந்த இடத்துல இருந்து ஓடுறாங்க. இத பார்த்துட்டு ஹீரோ ஷாக் ஆகி ஓடி வந்து சந்திராவோட கையில இருக்கிற ஆயுதத்தை பிடுங்கி வீசுறாரு. உனக்கு என்ன அறிவே இல்லையா? அப்ப வில்லி சொல்றாங்க, இங்க பாரு, என் அக்கா காரிய நான் காலி பண்ணணும், என்னை விடு என்னை விடு அப்படின்னு சொல்ல ஹீரோ சொல்றாரு, நீங்க எடுக்கிறது ரொம்ப தப்பான முடிவு, ஏன் இப்படி மோசமான முடிவுகளை எல்லாம் எடுக்கிறீங்க? நீங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு அத்தை எவ்வளவு உதவிகளை பண்ணிருக்காங்க, உங்களுக்கு எவ்வளவு நல்லது பண்ணிருக்காங்க, அது எல்லாத்தையும் மறந்துட்டு இப்படி பொசுக்குன்னு அத்தைய காலி பண்ணணும் அப்படின்னு முயற்சி பண்றீங்களே, உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பேச இதை கேட்டதும் வில்லி சொல்றாங்க, இங்க பாரு, எனக்கு என் அக்காவை காலி பண்ணணும் அப்படின்னு. ஈஸ்வரி அந்த இடத்துக்கு வந்துட்டு, இங்க பாருடி, நீ இப்படி ஒரு முடிவெடுப்ப அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை, உனக்கு நான் எந்த வகையில குறை வச்சேன், உன் மேல நான் எவ்வளவு பாசத்தோட இருந்தேன், ஆனா நீ எனக்கு போய் இப்படி ஒரு துரோகத்தை பண்ணணும் அப்படின்னு நினைச்சிருக்கிய அப்படின்னு சொல்ல ஹீரோ சொல்றாரு, பாத்தீங்களா, இதுதான் உங்க தங்கச்சியோட உண்மையான முகம், அவங்க இப்படிதான் வந்துட்டு உங்க பக்கத்திலே இருந்து அந்த சிவனாண்டிக்கு உதவி பண்ணிட்டு இவ்வளவு விஷயங்களை பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்ல ஈஸ்வரிக்கு ரொம்பவே அதிர்ச்சி ஆகுது. சோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றதுதான் எங்களுக்கு அடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை பாருங்க. இதே மாதிரி வேற ஏதாவது ஒரு கதையில பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.